ஹலோ வீவர்ஸ், லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, முக்கியமான 2 தகவல். 1வது பயோமெட்ரிக். இந்த பயோமெட்ரிக் லாஸ்ட் கெடு இந்த 2024 கடைசி அந்த வருஷம் டிசம்பர் 31 கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் எடுக்கல அப்படின்னா பேங்க் டிரான்சாக்ஷன் இதுல எல்லாம் பிரச்சனை வரும்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு அதை விட மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கக்கூடியது டிராவல் பேன், பயண தடை. நீங்க உங்களுடைய பயோமெட்ரிக் கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு பயண தடை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. நீங்க ஊருக்கு போறதுலே பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உங்களுடைய பயோமெட்ரிக் கம்ப்ளீட் பண்ணாத வரைக்கும் நீங்க ஊருக்கு போறது தடைப்படும். அதனால நீங்க இது வரைக்கும் பயோமெட்ரிக் எடுக்கல அப்படின்னா இனியும் நீங்க காலதாமதப்படுத்தாம உடனே போய் பயோமெட்ரிக் எடுங்க. அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் போங்க. ஆனா ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஒரு பிரச்சனையே கிடையாது. இப்ப எல்லா இடங்கள்லயும் ஜஸ்ட் நீங்க வந்தா போதும், பயோமெட்ரிக் எடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி பயோமெட்ரிக் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க அப்பாயின்மெண்ட் இல்லாமலே. அதனால ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் அப்பாயின்மெண்ட் கேட்கறாங்க. அப்பாயின்மெண்ட் வழக்கம் போல மெட்டா வெப்சைட்லயும் சஹல்லையும் போடலாம். ஆனா இப்ப தற்காலிகமா பாத்தீங்கன்னா மெட்டா வெப்சைட் ஒர்க் ஆகுறது இல்ல. நானும் நிறைய பேர் இந்த கமெண்ட்ல கூட நிறைய சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது மெட்டா வெப்சைட் வேலை செய்ய மாட்டேங்குது. சில பல காரணங்களுக்காக ஏதோ மெயின்டெனன்ஸ் சம்பந்தமான இதா இருக்கலாம். அதனால ஒருவேளை இந்த சஹில்ல எல்லாமே ஆப்ஷன்ஸ் வந்துட்டதுனால அதை நிறுத்திட்டாங்களா என்னன்றது அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணல. இருந்தாலும் சஹில் அப்ளிகேஷன் தாராளமா நீங்க எடுத்துக்க முடியும். அப்படி நீங்க உங்களுக்கு சில பேருக்கு அந்த அட்ரஸ் இஷ்யூ எல்லாம் இருக்கும், அதனால சஹில் வேலை செய்யாது அப்படின்ற இருக்கக்கூடியவங்க, சில பேர் மொபைல் அந்த வெரிஃபிகேஷன் லெவல் ஹைல இருக்காது, ஸோ அதனால சஹில் வேலை செய்யாது. இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க நீங்க பயோமெட்ரிக் எடுக்காம உங்களுக்கு அருகில இருக்கக்கூடிய எந்த சென்டரா இருந்தாலும் சரி, 8 சென்டர்கள் ஓப்பன்ல இருக்கு, அதுல நீங்க போயிட்டு தாராளமா பயோமெட்ரிக் இது வரைக்கும் எடுக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க. ஜஸ்ட் 2-3 நிமிஷத்துல வேலைதான். அதனால உடனே அதை போய் எடுக்கிறதுக்கு வழி பாருங்க. அது எடுத்தாதான் உங்களுக்கு நீங்க பேங்க் அக்கௌண்ட் இருக்கு, அந்த டிரான்சாக்ஷன் எல்லாம் ஃப்ரீஸ் அது எல்லாமே இது பண்ணி லாக் பண்ணி வச்சிருப்பாங்க, அதெல்லாம் சரி பண்ண முடியும். அப்படி அதே மாதிரி ஊருக்கு போறீங்க அப்படின்னா ஊருக்கு போறதுலயும் உங்களுக்கு அங்க ஃபிங்கர் நீங்க கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா இது பண்ண முடியாது. அதனால இந்த மாதிரியான சிக்கல்கள்ல இருந்து தவிர்த்துக்கிறதுக்கு இந்த பயோமெட்ரிக்கை முதல்ல எடுங்க. இன்னுமே நிறைய பேர் நினைச்சிட்டாங்க அந்த கெடு முடிஞ்சதோட முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் எடுக்கவே முடியாது, ஃபைன் போடுவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சிருக்காங்க. ஃபைன் காரியங்கள் எதுவும் அந்த மாதிரிலாம் கிடையாது. இதுதான் அந்த டிரான்சாக்ஷன் இது மாதிரி எந்த இதுவும் பண்ண முடியாது, கண்டிப்பா எடுத்துட்டு தான் பண்ணணும் அப்படின்றதுதான். ஆனா அதே மாதிரி எடுக்க முடியுமான்ற கேள்வி உங்களுக்கு தேவையில்லை. அந்த சென்டர்கள் அப்படியே இருக்கு, நீங்க தாராளமா எப்ப வேணாலும் போயிட்டு எடுத்துக்கலாம். ஆனா காலதாமதப்படுத்தாதீங்க. அடுத்த ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா 2025 இந்த ஜனவரியில இருந்து நம்ம ஊர்ல ரிசர்வ் பேங்க் அறிவிச்சிருக்கக்கூடிய ஒரு முக்கிய தகவல். அதாவது 3 வகையான கேட்டகரி அக்கௌண்ட்டுகளை பிளாக் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரியான தகவல். அதாவது 2 வருட காலமா நீங்க ஊர்ல இருக்கக்கூடிய உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் 2 வருஷமா நீங்க எந்த டிரான்சாக்ஷனுமே இல்லாம அப்படியே இருக்கு அப்படின்னா அது லாக் ஆயிடும். அடுத்தது 1 வருட காலமா நீங்க எந்த ஒரு டிரான்சாக்ஷனுமே பண்ணல அப்படின்னா அந்த அக்கௌண்ட அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. அடுத்தபடியா ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த அக்கௌண்ட்ல நீங்க மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சில ஃபீஸ் பிடிப்பாங்க. அது மைனஸ்ல இருக்கும். நீங்க அதுல காசு போட்டு டிரான்சாக்ஷன் பண்ணாதானே அதை பிடிச்சிக்கிட்டு அந்த மாதிரி பண்ணுவாங்க. நீங்க மெயின்டைன் பண்ணாம இருக்கும்போது மைனஸ்ல போயிட்டு இருக்கும். அந்த மாதிரியான அக்கௌண்ட்டையுமே இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி தகவல்கள் வந்திருக்கு. அதனால இது யாருக்கு பாதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சேமிப்பு மாதிரி இருக்கட்டும், அந்த அக்கௌண்ட்ல எப்ப நம்ம போறோமோ அப்ப போட்டுக்கலாம், அல்லது நம்ம காசு அப்படியே இருக்கட்டும், தேவைப்படும் போது எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி லட்சங்கள், அதாவது 1, 2 சின்ன சின்ன அமௌண்டா போட்டு வச்சிருக்கக்கூடிய, பெரிய அமௌண்டா போட்டு வச்சவங்க கண்டிப்பா டிரான்சாக்ஷன் கண்டிப்பா வச்சிருப்பாங்க. 1 2 அதுல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி அப்புறம் பாத்துக்கலாம் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி அக்கௌண்ட்டுகள் எல்லாம் பிளாக் ஆயிடுச்சு, ஃப்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க அது உங்களுக்கு பெரிய பாதிப்பா இருக்கும். இது அந்த காசு பிளாக் பண்ணிட்டாங்க, ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது நமக்கு கிடையாது அப்படின்ற அர்த்தம்லாம் கிடையாது. உங்களுடைய காசு ₹1 இருந்தாலும் அதை திருப்பி எடுக்கிறதுக்கு வழிகள் இருக்கு. கொஞ்சம் ப்ராசஸிங் அதெல்லாம் இது பண்ணி இது பண்ணி அப்டேட் பண்ணி உங்களுக்கு திரும்ப இது பண்ற மாதிரி இருக்கும், ஃப்ரீஸ் ஆயிட்டாலோ இது பண்ணிட்டாலும். அதனால இதெல்லாம் நீங்க தவிர்த்துக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் உங்களுடைய அக்கௌண்ட்டுகளை டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. எப்பவுமே நீங்க வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நபர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா என்ஆர்ஐ அக்கௌண்ட் முதல்ல ஓபன் பண்ணிக்கிறீங்க. அந்த என்ஆர்ஐ அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதுல காசை போடுங்க. உங்களுடைய நீங்க காசு அனுப்புவது என்ஆர்ஐல போடணும். ஊர்ல உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கும் பாத்தீங்களா, அந்த அக்கௌண்ட் காசு அனுப்புங்க. அந்த அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்ல வச்சுக்கணும்ல, ஆக்டிவா வச்சுக்கணும்ல. அப்ப என்ன பண்ணணும், நீங்க மொபைல் பேங்கிங் என்ஆர்ஐல வச்சுக்கிட்டு என்ஆர்ஐல இருந்து அந்த ஊருக்கு காசு அனுப்பணும். உங்களுடைய காசு இங்க வர காசை எக்ஸ்சேஞ்ச்ல இருந்து என்ஆர்ஐல போடுறீங்க. என்ஆர்ஐல இருந்து உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஆக்டிவ்ல வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எந்த பிரச்சனைகளும் வராது. அது ஜீரோ பேலன்ஸா இருந்தாலும் சரி, எந்த அக்கௌண்டா இருந்தாலும் சரி. அதனால இந்த மாதிரி விஷயங்களை நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறீங்க.
அதே மாதிரி இந்த ரிசர்வ் பேங்க் சொன்ன இந்த ஒரு விஷயம் வந்து சில பேருக்கு வந்து மெசேஜாவோ வாய்ஸ் மெசேஜாவோ உங்க அக்கௌண்ட் வந்து இதாக போகுது, உங்க அக்கௌண்ட் வந்து பிளாக் ஆயிடுச்சு, இன்னும் 2 மணி நேரத்துல பிளாக் ஆயிடும் அப்படின்ற மாதிரியான வரக்கூடிய தகவல்கள், அப்படி தகவல்கள் ஃபேக்கா பரவிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரியான இதெல்லாம் நீங்க வந்து கேர் பண்ண தேவையில்லை. அதுக்கு வந்து இந்த நம்பர் அமுக்குங்க, இதை கான்டாக்ட் பண்ணுங்க, இதை பண்ண சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஃபேக்கான விஷயங்களையும் நீங்க நம்ப வேணாம். ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. ரிசர்வ் பேங்க் சொல்லியிருக்காங்க. இது வந்து நார்மலாவே ஒரு அக்கௌண்ட் வந்து இத்தனை காலங்கள் நம்ம ரன் பண்ணாம வச்சிருக்கோம் அப்படின்னா அது வந்து ஃப்ரீஸ் ஆகுறது இதெல்லாம் உள்ளதுதான். ஆனா இப்ப கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதுக்காக வேண்டி இந்த நேரத்துல இந்த மாதிரியான ஃப்ராடுகளை பார்க்கக்கூடியவங்களும் தவறான இந்த மாதிரியான மெசேஜ்களை அனுப்பிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இதுலயும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறீங்க. ரிசர்வ் பேங்க்ல இருந்து வர்ற மாதிரி ஒரு மெசேஜை போட்டு பிளாக் பண்றோம் வைக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் வரும். அதுல எதையாவது தகவலை கொடுக்க போய் எதையாவது லிங்கை பிரஸ் பண்ணி எதையாவது நம்பர் கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா ரிசர்வ் பேங்க் வந்து டைரக்டா அந்த மாதிரியான ஒரு இதுல வந்து அவங்க ஈடுபட மாட்டாங்க, கான்டாக்ட் பண்ண மாட்டாங்க, கால் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் வந்து நீங்க கேட்டு அந்த மாதிரி ஏமாந்துடாதீங்க. ஸோ இந்த 2 தகவல் தான் உங்கள்ட்ட சொல்ல நினைச்சேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தகவல் சம்பந்தமான கருத்துக்கள், சிந்தனைகள் எதுவாக இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.